வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இயல் 2 பார்க்க போகிறோம். இயல் 2னுடைய கூறு வினா, சிறு வினா, 1 மார்க் எல்லாமே புத்தக பயிற்சியோடு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க படத்துக்குள்ள போகலாம். ஏற்கனவே இயல் 1 அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. நம்ம இயல் 1 அப்படிங்கிறது போன வீடியோவில் போட்டிருக்கிறேன். இப்போ பார்க்க போகிறது இயல் 2. இயல் 2ல் பார்த்திங்கன்னா என்னென்ன பாடப்பகுதி இருக்குது அப்படிங்கிறத அந்த புத்தகத்தினுடைய பயிற்சிப்படியே பார்த்துடலாம் ஆர்டராக. தமிழில் திணை பாகுபாடு எதன் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது? பொருள் குறிப்பு. உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்மனார் அவரளபிறவே. இந்நூற்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம். யார், எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்திணை, அக்ரிணை. அவன், அவள், அவர் இந்த சொற்களுக்கான விடை பதிலிப் பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை. நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டுத்தன்மை. நாங்கள், நாம் தன்மை பன்மை பெயர்கள். அப்புறம் 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளக்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன யாவை? திணைப்பால், எண், இடம். அவ்வளோதான். உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக. மாணவர்கள் வந்தார்கள், அவர்கள் பேசினார்கள். அடுத்து 1 மார்க்கு. பொறுத்துக. குரங்குகள் குளிரால் நடுங்கின, விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களிலிருந்து கீழே விழுந்தது, பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன, நரம்புகளுக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறது என ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மழை துளிகள். சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம். காரணம், நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம். மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு. மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை. அ இ அனைத்தும் சரி. பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன. அடிக்கோடிட்ட பொய்யா என்ற தடித்த சொல்லின் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம், கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. கூற்று சரி, காரணம் சரி. அடுத்து கீழ்த்திசைச்சுவடி நூலகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கீழ்த்திசைச்சுவடி நூலகம் அப்படிங்கிற வினாவிற்கான விடையை பார்த்துருப்பீங்க. எப்போ உருவாக்குனாங்கன்னா 1869 உருவாக்குனாங்க. காலின் மெக்கன்சி அப்படிங்கிறவருடைய தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்குனது? 1869, 1869 அந்த வருஷம் உருவாக்குனாங்க. யாருடைய இது பார்த்திங்கன்னா காலின் மெக்கன்சி அப்படிங்கிறவருடைய குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா பழையச்சுவடி, ஓலைச்சுவடி, தாழ்ச்சுவடி இவையெல்லாம் முறையாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்த கொஸ்டின், இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி தருக. இதற்கான விடையை பார்த்துருப்பீங்க. இனம் கூட்டல் நிறை அப்படின்னு பிரித்து எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. இனம் கூட்டல் நிறை அப்படிங்கிற பிரித்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு. விதிக்கான மதிப்பெண் 1. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்ற விதிப்படி இனநிறை ஆனது. அவ்வளோதான். இனம் கூட்டல் நிறை மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கிறதுக்கு வந்துடுது. அடுத்த வினா, இந்தோ சாராசனிக் கட்டடக்கலை குறிப்பு வரைக. இந்த இந்தோ சாராசனிக் கட்டடக்கலை அப்படிங்கிறதுக்கான விடை பார்த்திங்கன்னா இந்திய பாரம்பரிய பாணி. அதாவது பார்த்துருப்பீங்க, இந்திய பாரம்பரிய பாணி அப்படிங்கும்போது பார்த்துருப்பீங்க, இந்திய பாரம்பரிய பாணினா நம்மளுடைய கலாச்சாரம். பிரித்தானிய கட்டடக்கலை 2, முகலாயர் கட்டடக்கலை, இந்த 3 கட்டடக்கலையும் சேர்ந்தது தான் இந்தோ சாராசனிக் கட்டடக்கலை. என்னது? 1 பிரித்தானியா,
கட்டடக்கலை, முகலாயர் கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி, இந்த 3 பேருடைய கட்டடக்கலையும் அமைஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை. அடுத்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. இந்தோ சாரசனிக் கட்டடக்கலையில் பார்த்துருப்பீங்க. எந்தெந்த கட்டடங்கள்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம், அப்புறம் விக்டோரியா அரங்கம் 2, ரிப்பன் கட்டடம், அப்புறம் எழும்பூர் ரயில் நிலையம், சென்னை மத்திய தொடர்வண்டி தலைமையகம், ரயில் நிலையம், ராயப்பேட்டை தபால் அலுவலகம், சென்னையில் இருக்கக்கூடிய தபால் அலுவலகம், பொது அஞ்சல் அலுவலகம், இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை. அடுத்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது அப்படிங்கிறதுக்கான விடையை பார்த்துடலாம். அதாவது நகரத்தில் தொடர்ந்து மழை பெய்யுது. அப்படி மழை பெஞ்சு முடித்த உடனே திடீர்னு சூரியனுடைய வருகை வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து மழை பெஞ்சறதுனால அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அந்த வெயிலில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு சொல்கிறோம், அழுக்கெல்லாம் நினச்சின்னா மாசுக்கள்லாம் நீங்கிருது. அப்போ தொடர்ந்து மழை பெய்வதால் நகரத்தின் மாசுக்கள் நீங்கியது. மழையின் ஊடே வெயில் வந்ததால் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போல காட்சியளிக்குது. அடுத்து நீர்நிலைகளில் இருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகின்றன ஒளிக்கதிர்கள். இக்கவிதையின் அடியே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனை என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாய் அமைவதை எழுதுக. இதற்கான விளக்கத்தை பார்த்துருப்பீங்க. அதாவது தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நம்ம கிராமங்களில் மார்கழி மாதத்தில் வரப்புகள் பக்கம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயலில் வரப்புலலாம் தண்ணீர் தேங்கி நிற்கும். அந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நேரத்தில் சூரிய உதயம் வந்த உடனே அந்த ஈரப்பதமெல்லாம் காய ஆரம்பிச்சிடும். அதை மாதிரி தான் அப்போ எப்படி அந்த பனித்துளிகளை சூரியனுடைய கதிர்கள் உறிஞ்சுகின்றதோ, அதே போல் மழை நேரங்களில் பெய்த நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் உறிஞ்சுகின்றன. இந்த 2 கருத்தையும் எழுதிடணும். பனி நீரையும் யார் வாங்குறா? சூரியனுடைய கதிர் வாங்குது. இது வந்து நாட்டுப்புற பாடலில் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்மளுடைய பாடல்லையும் கவிஞர் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தை எழுதுங்க. அடுத்த வினா, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? வாடை காலம் அப்படின்னா குளிர்காலம். குளிர்காலத்தில் எப்படி கோவலர்கள் வந்து தன்னுடைய பாதுகாப்பை தேடினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அதாவது கோவலர்கள் அப்படிங்கிறது இங்கே யாருன்னா முல்லை நில மக்கள். முல்லை நிலத்தில் சாயங்காலம் மழை பெய்யுது. மழை பெய்யும்போது தாழ்வான இடத்துல ஆடு மாடுகளை தங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ மேட்டு பகுதிக்கு கொண்டு போகிறாங்க. அந்த மேட்டு பகுதிக்கு கொண்டு போன உடனே தான் தங்கியிருந்த நிலத்தை விட்டுட்டு வந்ததுனால அவங்களுக்கு ஒரு வருத்தம் அடைகிறாங்க. அது மட்டும் அவங்களுடைய உடலில் காந்தல் மாலை அணிஞ்சிருக்கிறாங்க. மேலெல்லாம் காந்தல் மாலை போட்டிருக்கிறாங்க. அந்த காந்தல் மாலை கசங்கிறதும் அவங்களுக்கு வருத்தம் அடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்றதுனால கொல்லி என்று சொல்லக்கூடிய சிறு சிறு விறகுகளை வைத்து கொண்டு நினச்சிறாங்க, தீ மூட்டி நெருப்பு காயிறாங்க. அந்த நெருப்பில் கைகளை வைத்து அப்படி குளிர் காயிறாங்க. அப்படி இருந்தும் என்ன செய்யுதுன்னா அவங்களுடைய கன்னங்கள் நடுங்குகிறது, பற்கள் நடுங்குகின்றன. இது வந்து கோவலர்கள் வாடை காலத்தில் எவ்வாறு குளூரில் இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு இதை எழுதுகிறோம். இதே பார்த்திங்கன்னா ஒரு இன்சைடு கொஸ்டின், அதாவது புத்தகத்திலேருந்து கேட்கக்கூடிய ஒரு உள்வினா. வாடை காலத்தில் பறவைகள் எவ்வாறு நடுங்கின அப்படின்னா, பறவைகள் அப்படின்னா மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சுது. குளிரில் மரத்தில் தங்கியிருக்கக்கூடிய பறவைகள் என்னச்சுது, மரங்கள்லேருந்து கீழே விழுது. விலங்குகள் எவ்வாறு குளிர்காலத்தை பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, விலங்கு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல குரங்கு எழுதிக்கிடுங்க. குரங்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குளிரால் நடுங்குது 1. அப்புறம் பசுக்கள் கன்றுகளை பால் உண்ண வரக்கூடிய கன்றுகளை தவிர்க்குது, எட்டி உதைக்குது 2. அப்புறம் விலங்குகள்லாம் மேய்ச்சலை மறந்து அப்படி குளிரில் நிற்குது. இதுதான் வாடை காலத்தில் விலங்குகள், பறவைகள், அப்புறம் கோவலர்கள் பாதிக்கப்பட்ட நிலைமை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்து சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. சென்னை மாநகரத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பண்பாட்டு அடையாளம் இருக்குது.
அந்த பண்பாட்டு அடையாளம் இத்தனை தான் அப்படிங்கிறது நம்பிக்கை, அதாவது எண்ணில் சொல்ல முடியாது, அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. அதில் முதல்ல பார்த்துருப்பீங்க, ஆவணங்களை முறையாக கையாளக்கூடிய ஆவணங்களை முறையாக கையாளக்கூடிய நம்ம மெட்ராஸ் ரெக்கார்டு ஆஃபீஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னை ஆவண காப்பகம் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. அந்த இடத்த ஒரு பண்பாட்டு அடையாளம் தான். அது மட்டும் இல்லை, இந்தோ சாராசனி கட்டடக்கலையில் கட்டப்பட்ட எத்தனையோ கட்டடங்கள் இருக்குது. அப்புறம் சென்னையினுடைய பழமையை பறைசாற்றக்கூடிய கன்னிமாரா நூலகம், அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகம், கோட்டையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகம், எத்தனையோ கல்லூரிகள் இருக்குது, திரைப்படம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் இருக்குது, திரையரங்குகள், இவை அனைத்தும் சென்னையின் பண்பாட்டை விளக்கக்கூடியவை. அடுத்த வினா, சென்னை அறிவின் நகரம். சென்னைங்கிறது அறிவின் நகரம் என எப்படி சொல்கிறாங்க? இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேள்வியுமே மதராசப்பட்டினம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து தான் வந்திருக்கு. சென்னை மாநகரம் அறிவின் நகரம்னு ஏன் அழைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, சென்னை மாநகரத்தில் நிறைய கல்லூரிகள்லாம் இருந்திருக்கு. அதாவது சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி அப்புறம் பள்ளிக்கூடங்கள் பற்றி சொல்லக்கூடியதான் இந்த கொஸ்டின். அதாவது முதல்ல சொல்கிறது பார்த்திங்கன்னா 1812 1812 பார்த்துருப்பீங்க. என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உருவாக்கப்பட்டது கோட்டை கல்லூரி. சென்னை கோட்டை கல்லூரி 1812 உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் 1837 கிறிஸ்தவ கல்லூரி உருவாக்குறாங்க. அந்த கிறிஸ்தவ கல்லூரி 1812 கோட்டை கல்லூரி, 1837 எது உருவாகுது? கிறிஸ்தவ கல்லூரி. 1840 என்ன உருவாக்குறாங்கன்னா பிரசிடென்சி பள்ளியை உருவாக்குறாங்க. அந்த பிரசிடென்சி பள்ளிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த பள்ளிக்கூடம் அப்படியே மாநில கல்லூரியாக மாறியிருக்கு. அதுக்கப்புறம் 1857 தான் நம்மளுடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்கன்னா 1914 பார்த்திங்கன்னா ராணி மேரி கல்லூரி. பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி அப்படின்னா அது நம்ம ராணி மேரி கல்லூரி. அதுக்கப்புறம் எல்லாமே ஆங்கிலேயருடைய காலத்தில் தோன்றி இருக்குது. ஆங்கிலேயருடைய பணங்கள் கொடுத்து கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்தியர் ஒருவரால் கட்டப்பட்ட, நிதி உதவியே இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு கல்லூரினா அது பச்சையப்பன் கல்லூரி, இப்போ பச்சைப்பாஸ் கல்லூரின்னு சொல்கிறோம்ல, அந்த கல்லூரி தான் இது உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா அச்சு கலையினுடைய தாக்கம் அதிகமானதுனால நிறைய கல்லூரிகள் நிறுவனங்கள்லாம் தோன்றி இருக்குது. அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா சென்னை அறிவின் நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஃபஸ்ட் நீ வாழ்ந்த வளர்ந்த ஒரு நகரத்தை பற்றி எழுதுன்னு சொன்னோம்னா நம்ம இதனால் எழுதலாம். மதுரை எழுதலாம், கோயம்புத்தூர் எழுதலாம், திருநெல்வேலி எழுதலாம், ஏதோ ஒரு ஊரைனாலும் எழுதலாம். ஆனால் நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கோன்னா, மதராசப்பட்டினம் அப்படின்னு ஒரு பாடம் படிச்சிருக்கோம். அதனால் சென்னையை பற்றி நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப முடியும். அது சென்னையினுடைய இந்தோ சாராசனி கட்டடக்கலையை பற்றி ஒன்று எழுதிடுவோம். அப்புறம் பார்த்துருப்பீங்க சென்னை மாநகரத்தினுடைய வளர்ச்சி எப்படி வந்திருக்கு. அப்புறம் இப்போ ஏற்கனவே பார்த்தோம் பண்பாட்டு அடையாளத்தை எழுதிடலாம். அதே மாதிரி பார்த்துருப்பீங்க அறிவின் நகரம் இந்த கல்லூரி எழுதிடலாம். அதை தவிர வேறு என்ன எழுதலாம்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து வளர்ச்சி, அதாவது தரைவழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, அப்புறம் ரயில் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, துறைமுகம் அப்படிங்கிறது எத்தனையோ இருக்குது. அதை பற்றியும் எழுதிடலாம். அதை தவிர பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வசதி, அதாவது ஹார்ட்வேர், அதாவது வன்பொருள், மென்பொருள், சாஃப்ட்வேர் உற்பத்தியில் எவ்வளவோ நம்ம சென்னை மாநகரம் வளர்ந்து வந்திருக்கு. நிறைய கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், இல்லை கலைக்கல்லூரியாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கட்டும், அத்தனையுமே நம்ம சென்னை மாநகரத்தில் வளர்ந்துருக்கு. அதை பற்றி நம்ம எழுதலாம். இது தவிர வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள் அதிகமாக இருக்குது, அப்புறம் சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக இருக்குது, கடற்கரை இருக்குது, பெசன்ட் நகர், மெரினா அப்படிங்கிறத பற்றி நம்ம எழுதிடலாம். இன்னும் நிறைய அருங்காட்சியகம் இருக்குது. தீவுத்திடலில் இப்போ பொருள் காட்சி போடுறாங்க. இன்னும் நிறையா உணவகம் இருக்குது. ஓகேங்களா?
அது மட்டும் இல்லை, சென்னை மாநகரத்தில் பல மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறாங்க. திரைப்படம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் இருக்குது. அதாவது ஸ்டூடியோ அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் வச்சு நம்ம எழுதிடலாம். அடுத்தால நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டக்கூடிய மாலை கால வர்ணனை. அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நம்ம எழுத பார்த்தோங்களா, அந்த மாலை நேரத்தில் அதாவது வலப்பக்கமாக எழுந்த மேகமானது இந்த பூமியை குளிரும்படியாக புதிய மழையை பெய்வித்தது. புதிய மழை பெய்யுது. அந்த புதிய மழை பெஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, உலகமே குளிரும்படி பெஞ்சிருக்கு. கோவலர்கள் தான் தங்கியிருந்த நிலத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க, வருத்தம் அடைகிறாங்க. காந்தல் மாலை கசங்குது. அதுக்கப்புறம் கொல்லி முதலான விறகுகளை வைத்து கொண்டு கன்னத்தில் குளிர் காய்கிறாங்க. நெருப்பில் காட்டி கன்னத்தில் வைக்கிறாங்க. பற்கள் நடுங்குது. ஆடு மாடுகள்லாம் குளிரில் நடுங்குது. குரங்கு குளிரால் நடுங்கிச்சுது. மரத்துலேருந்து பறவை கீழே விழுது. விலங்குகள் மேயாமல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பசுக்கள்லாம் கன்றுகளை தவிர்க்குது அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்போம். அப்படி இடத்துல பாறையே குளிர்ற அளவுக்கு, அந்த கல்லே குளிர்ற அளவுக்கு அந்த குளிர்காலம் இருந்தது அப்படிங்கிற செய்தியை பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருந்த ஊரை மருதன் எப்படி திருத்தனா? அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரைக்குழி நிலம் கூட கிடையாது. சக்கரைக்குழின்னா ஒரு சின்ன கை அளவு நிலம் கூட அவனுக்கு கிடையாது. ஆனாலும் அவன் பார்த்தீங்கன்னா தினமும் வேலை பார்க்கக்கூடியவன் தான். ஆனாலும் அங்கே மக்கள் அனைவரும் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தண்ணீர்லாம் தேங்கி இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே மருதனுக்கு ரொம்ப பிடிக்கல. என்னடா ஊர் மக்கள் யாருமே தண்ணீருக்குள்ள மூலிகை பயிர் இருக்குது, யாருமே எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறாங்களா தண்ணீரை வடிய வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறான். இப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் மீன் பிடிச்சிட்டு இருக்கான், குளத்தில் மீன் பிடிச்சிருக்கக்கூடிய மாரிமுத்திட்ட பேசுகிறான். அப்புறம் ஊரில் மிகப்பெரிய நிலக்கிழார் காளிமுத்து அவர்கிட்ட பெரியவர்கிட்ட போய் பேசுகிறான். அவங்களுடைய மனைவி முல்லையம்மா பாட்டி புல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் பேசுகிறான். அப்புறம் அந்த ஊருக்கு நற்பணி மன்ற தலைவர் பிரேம்குமார் இருக்கிறான், நாகூர் பிச்சை என்ற பிரேம்குமார் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்கிறான். அவர்கிட்ட போய் பேசுகிறான். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா அந்த யாருமே முன்ன நின்று அதை நடத்தலை. அப்புறம் தன்னோட மனைவிகிட்ட போய் சொல்கிறான். மனைவி சொல்கிறா, எதுக்குங்க, நம்ம கால் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஊரில் அடுத்த ஊரில் போய் பிழைச்சிக்கலாம், எதுக்கு நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு தன்னுடைய மனைவி சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப மனம் உடைஞ்சி போய் தூங்குறான். தூக்கத்தில் அவனுக்கு உறக்கம் வரலை. அப்படி பயிர்கள்லாம் தன்னை காப்பாற்றுன்னு சொல்கிறது மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. உடனே அந்த பயிர்களை ஃபுல்லாக பாதுகாக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுது அவனுக்கு தோணுது. தான் ஒருத்தனே தனியாக போய் நினச்சானா, அங்கே போயிட்டு அந்த நிலத்தில் அந்த காட்டாமணக்கு செடி, நெய்வேலி காட்டாமணக்கு செடியை பிடுங்க ஆரம்பிக்கிறான். இவன் காட்டாமணக்கு செடியை பிடுங்கின உடனே தன்னோட மனைவி தன்னோட கணவர் காணல்வேன்னு அவங்க தேடி போகிறாங்க. அங்கே தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ போய் அள்ளி போய் நினச்சிறான்னா அவளங்க காட்டாமணக்கு செடியை பிடுங்குறா. இந்த காட்டாமணக்கு செடியை பிடுங்கி போட்டதுக்கப்புறம் அம்மா பக்கத்தில் மீன் பிடிச்சிட்டு இருக்க மாரிமுத்து அவனும் வந்து உதவி பண்ணுறான். பெரிய ஒரு ஊருக்கு போகிறதா சொன்னார், பேத்திக்கு தலைக்கு சுற்றுற ஃபங்க்ஷன் சொன்னார், அவரும் வந்து உதவி பண்ணுறாரு. மாட்டு வண்டி மூலமாக ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே வந்து ஒருத்தர் போய் ஒருத்தராக வந்து உதவி செஞ்சாங்கங்கிறத பார்த்தோம். அடுத்தால புயல் மழை காரணமாக என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுங்கிறத பற்றி ஒரு கட்டுரை எழுதப்படி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கட்டுரை எழுத தெரியும், சரிங்களா? இதுதான் 2வது இயல். இன்னும் புக் பேக் பயிற்சி மட்டும் பார்ப்போம். தமிழாக்கம் தலை இருக்கு பாருங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு, இந்த பயிற்சியில் கொடுக்குறத யாருமே படிக்கிறது கிடையாது. விலை விலை விலை. ஃபஸ்ட்டு விலைங்கிறது விளைச்சல், 2வது விலைங்கிறது ரேட்டு, அதுக்கப்புறம் விலைனா விருப்பம். அது மாதிரி பயிற்சியில் பாருங்கள், தலை அப்படின்னா உடல் உறுப்பு, 2வது தலைனா கட்டுறது, 3வது தலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது நூல் இலை, அதாவது இலை வகைகளோடு சேர்ந்தது. ஃபஸ்ட்டு கலை அப்படிங்கிறது அழகு, அதாவது கவின் கலைகள், ஆர்ட்ஸு. 2வது கலை களைப்பாக இருக்கிறது, இல்லைன்னா தேவையில்லாத செடி அப்படிங்கிற பொருளில் வரும். கலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூங்கில் செடியை குறிக்குது. முதல் அலை அப்படின்னா கடல் அலை, 2வது அலை அப்படிங்கிறது
புற்று, பாம்பு புற்றையும் குறிக்கும், நண்டுவையும் குறிக்குது. அலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விருந்தினரை அழைக்கிறது, கூப்பிட்றது. அப்புறம் உங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த முன்னாள் மாணவர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பள்ளியில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறார். உங்கள் பள்ளியில் படித்த ஏதோ ஒரு மாணவர் என்ன செய்கிறாங்க, இப்போது சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இப்போ அவங்கள வரவேற்கிற விதமாக ஒரு வரவேற்புரை தயாரிக்கணும். அதாவது அன்பும் பண்பும் கொண்டவரை, பாசம் உள்ளவரை, அதுக்கப்புறம் நிறைய நன்மைகள் செய்யக்கூடியவர், அப்புறம் புத்தகம் படிப்பதில் ஆர்வம் உள்ளவர், சமூக பணி செய்கிறதில் ஆர்வம் உள்ளவர், தன்னலம் காராமல் பிறர் நலம் பேணுபவர், அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பாராட்டி புகழ்ந்து ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதுங்க. அடுத்து சருகு, விழுகு, மண், அலை. பாருங்கள், மேலே ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. வானம் பற நிலவு தொட. வானத்தில் பறந்து நிலவை தொடுவோம். சருகு, விழு, மண், அலை. இதுக்கு என்ன எழுதலாம்னா, அலையில் விழுந்த சருகு மண்ணில் விழுந்தது. அப்புறம் விண்மீன் ஒளிர்த்த எரி விழு. குதிரை வேகம் ஓடு தாவு. குழந்தை தளிர் நடை நட விழு. அப்புறம் திரை கான் கைத்தட்டல் மக்கள் அப்படின்னு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்குமே நம்ம நினச்சேன்னா அந்த பயிற்சி எழுதணும். இதில் நிறைய பேர் நினச்சிறாங்கன்னா அந்த சொற்கள் 4 சொல் இருக்குல்ல, அந்த 4 சொல் என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியே எடுத்து எழுதக்கூடாது. நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை என்னமோ தனித்தனியாக எடுத்து எழுதணும்னு நினைக்கிறாங்க. தனித்தனியாகவே இங்கே எழுதக்கூடாது, சரிங்களா? அதான் என்ன செய்யணும்னா அதை 4 வார்த்தையுமே ஒரே சென்டென்ஸில் வரணும். நீ எக்ஸ்ட்ரா கூட வார்த்தையை சேர்த்துக்கலாம். என்ன செய்யக்கூடாது, தனியாக எழுதக்கூடாது, சரிங்களா? அதை மாதிரி எழுதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, மண்ணில் விழுந்த சருகு கடல் அலையில் சென்றது. அதுக்கடுத்தால பார்த்துருப்பீங்க, எரிகின்ற விண்மீன் ஒளிர்ந்து கீழே விழுந்தது. அதுக்கடுத்து பார்த்துருப்பீங்க, குதிரை வேகமாக ஓடி தாவியது. அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தளிர் நடையிட்டு நடந்த குழந்தை கீழே விழுந்தது. திரைப்படம் காணச் சென்ற மக்கள் கைத்தட்டி மகிழ்ந்து இருந்தனர் அப்படிங்கிறத எழுதிக்கிடுங்க. அப்புறம் ஒரு விடுகதை கொடுத்துருக்காங்க, அதை எழுதியிருப்பீங்க. அடமழை பெய்த அடுத்த நாள் படபடையாக வந்து தான் பரங்கி நாட்டு விமானம் என்ன பண்ணிச்சான், படபடையாக வந்துச்சான் பரங்கி நாட்டு விமானம். எதிரி சுடாமலேயே இறகுடிந்து கிடந்ததான், அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், மழை பெஞ்ச மறுநாள் கூட்டமாக என்ன வரும், நம்ம ஈசல் வரும், ஓகேவா? அது பார்த்திங்கன்னா அதனுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது 1 நாள். அது யாருமே சுடலை, துப்பாக்கி வச்சு சுடலை, அதான் கீழே விழுந்து கிடக்குது, ஓகேவா? அதான் படப்படையாக வந்து தான் பரங்கி நாட்டு விமானம் எதிரி சுடாமலேயே இறகுடிந்து கிடக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம ஈசல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீரும் இல்லை, ஆனால் பயிர் பச்சையாக இருக்குது. பாக்குவத்தில் போடலை, வாய் சிவப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பச்சை கிளி. ஏன்னா பஞ்சவர்ண கிளிங்கிறது இருக்குது, இன்னும் வெள்ளை கலர்லாம் சில பறவைகள்லாம் இருக்குது, கிளி மாதிரியே இருக்குது, அதனால பச்சை கிளின்னே எழுதுங்க. அப்புறம் கடிதம் எழுதுக. மழை பெய்யும்போது மின்கம்பம் பக்கத்தில் போகக்கூடாது, குளங்குட்டைக்கிட்ட போகக்கூடாது, அப்புறம் வெளியில் போனால் காலணி அணியணும், கொதிக்க வச்ச தண்ணீரையே குடிக்கணும், அங்கங்கே மின் கம்பங்கள்லாம் அருந்து கிடக்கும், அதனால் காலணி அணிந்து செல்லணும், அப்புறம் கொதிக்க வச்ச தண்ணீரை குடிக்கணும் அப்படின்னு நிறைய இருக்குது. இதெல்லாம் உங்கள் பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகளுக்கு தெரியணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி உங்களுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு, யாருக்கு, தலைமை ஆசிரியருக்கு வலியுறுத்துவதாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று, அதாவது ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யும்படி. இதெல்லாம் மழை பெஞ்சால் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி, மாணவர்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு அரங்கம் மாதிரி அமைச்சு அதை பார்வைக்கு வைங்கன்னு சொல்லி அந்த கான்செப்டை எழுதி நம்ம தலைமை ஆசிரியருக்கு கடிதம் எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம், சரிங்களா? அடுத்தால இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி லாஸ்ட்டில், மழை காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது எச்சரிக்கை நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குது, சுகாதார நடவடிக்கை ஒன்று இருக்குது. எச்சரிக்கை அப்படின்னா அலர்ட்டாக நம்ம பண்ணக்கூடாது. அதாவது மழை பெய்யும்,
அந்த அணையெல்லாம் திறந்து விடுவாங்க. அப்போ அங்கே இருந்திருக்கக்கூடிய பாம்பு, தேள், பூரான் அப்படிலாம் அடிச்சுட்டு வரும். அப்போ நம்ம வெளியே கையில் போகும்போது கையில் ஒரு கம்பு வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அது நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழி. அதே மாதிரி பார்த்துருப்பீங்க, சுகாதார நடவடிக்கைங்கும்போது பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்ச தண்ணீரை குடிங்க அப்படிங்கிறத சொல்கிறது. இதை மாதிரி அப்புறம் சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கணும், ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டுக்கிடுங்க, அப்புறம் கொசுக்கள், ஈக்கள் அங்கங்கே தேங்காமல் பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறதுலாம் சுகாதார நடவடிக்கை. அதுக்கப்புறம் மின்கம்பங்கள்லாம் அறுந்து கிடக்குது, கவனிக்கக்கூடாது, மிதிக்கக்கூடாது. அப்புறம் கடலுக்கு அருகே போகக்கூடாது. அப்புறம் வானொலி போன்றவை சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்லை, அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் ஒத்துழைக்கணும். இந்த இடத்துல வெள்ளம் வருதுங்க, தங்கி வேறு ஒரு இடத்துக்கு பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு சொன்னால் போகணும். இல்லை நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்வோம், பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கலைச்சொல் படிப்போம், பயன்படுத்துவோம். மியூசியம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் அருங்காட்சியகம், அர்ச்சிவ் ஆவண காப்பகம், ஹார்ட்வேர் வன்பொருள், சாஃப்ட்வேர் மென்பொருள். ஓகேங்களா? ஸோ 2வது இயல் கொஞ்சம் வேகமாக தான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பசங்களுக்கு இது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் 2வது இயல் ஜஸ்ட்டு நான் அதிகபட்சம் ஒரு 1/2 ஹவரில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நல்ல மதிப்பெண் எடுங்க. நன்றி, வணக்கம்.